வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரஸ்ட் டேஸ். பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வர வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ eservices.dn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ண முடியும். டேரெக்டாக இந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு தான் போகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கூகுளிலேருந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகிறதுங்கிறத நான் கைட் பண்ணேன். ஸோ இந்த அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேட்கலாம். உங்களுக்கு மேலேயே டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட டவுட்டையும் அதில் கால் பண்ணி மெயில் பண்ணி உங்களை டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். இதில் வந்து ஏற்கனவே ஐடி இருக்கிறவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து கீழே ஒரு முறை ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ ஐடி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஐடி புதுசாக இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணாதவங்க சைடில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் வேணும், பேர் வேணும், அட்ரஸ் வேணும். பட்டா மாறுதல் பண்ணுறதுக்கு சப்டிவிஷன் உட்பிரிவு அற்றது ரெண்டுமே இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் கீழே லாஸ்ட்டில் உதவின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே வந்து தமிழ் நிலம் வலைத்தளத்திற்கு புதியவரான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ ஐடி கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். அதில் உங்களோட சிம்பிளாக தான் இருக்கும். உங்களோட பேர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த 3 டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி போட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. யார் பேரில் ஐடி கிரியேட் பண்ணாமோ அந்த அப்ளிகண்ட் யாரோ, இடத்தோட உரிமையாளர் யாரோ, யார் பேரில் பட்டா மாற்ற போகிறீங்களோ அவங்களோட பேர், மெயில் ஐடி, என்ன ஃபோன் நம்பர் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். வர்ற ஓடிபியை வந்து அந்த கீழே வர கேப்சா வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா டைப் பண்ணக்கப்புறம் கீழே சரி பார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ வர்ற ஓடிபியை வந்து கீழே வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி ஓடிபி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வேலிடேட் ஆகி அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் 6 டிஜிட் ஓடிபி வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. பட்டாவில் வந்து உட்பிரிவற்ற ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உட்பிரிவு பட்டா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து விஓவுக்கு சப்மிட் ஆகும். செகண்ட் உட்பிரிவற்ற பட்டா வந்து சர்வேருக்கு வந்து அது சப்மிட் ஆகும். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். இப்போ ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணிட்டு பதிவு செய்ய கொடுக்குறோம். அப்புறம் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் நம்பர் வச்சு தான் நீங்கள் இதில் லாகின் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் எந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போட்டிங்களோ அந்த ஃபோன் நம்பரே இதில் நீங்கள் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து மறுபடியும் ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ரிசீவ் ஆகிற ஓடிபியை வந்து கீழே மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. தப்பாக என்ட்ரி பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபியை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்த பேஜ் வந்து அதை மூவ் ஆகும். ஓடிபி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அதில் கேட்குற மற்ற டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு ஐடி ஃபுல்லாகவே க்ரியேட் ஆகும். இப்போ வந்து பேர் வந்து இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் பேர்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க நேம் வந்து கீழே எப்படி தமிழ் என்ட்ரி பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறதே நீங்கள் தமிழ் வந்து ஒன்று கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி அங்கே டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட கீபோர்ட்லேயே தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கேயே தமிழில் டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்துக்கலாம். அடுத்து அப்ளிகண்ட்டோட அப்பா பேர், தந்தையோட பேர் வந்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் வந்து பவர் ஏஜெண்டாக இல்லையா, இடத்தோட ஓனரா அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுங்க. ப்ரொஃபைல் அப்டேட்டட்னு சொல்லி வந்துடும். ஸோ இது வந்துட்டாலே போதும், உங்களுக்கு உண்டான ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவலை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். இன்னும் இது மாதிரியான ஆன்லைன் தகவல் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.